அதாவது நீங்க ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றீங்கன்னா, தேர்தல் வாக்குறுதியில கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, இனிமே தமிழகத்துல ஒருத்தருடைய தாலியும் வந்து அறாது, அதுக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி. காந்தி ஜெயந்தியில முதல்வர் எதிர்கட்சி தலைவர் வரும்போது பேசுனது, இப்போ ஒரு அடுத்த காந்தி ஜெயந்திக்கு தமிழ்நாட்டுல மதுவே இருக்காதுன்னாரு. என்ன ஏதாவது நினைச்சு சொன்னாரோ தெரியல. கனிமொழியா சீஃப் மினிஸ்டர் அந்த திமுகவுடைய சார்பா தானே வாக்குறுதியை கொடுக்குறாங்க. வாக்குறுதி நான் கூட தான் சொல்லுவேன். கேக்குறீங்களா? போன அவர் காந்தி ஜெயந்தியில எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலின் பேசியிருக்காரு. நல்லா இந்த கலர் சட்டத்தை போட்டு தான் பேசியிருப்பாரு. என்ன பேசினாரு? அடுத்த காந்தி ஜெயந்தியில தமிழகத்தில் மதுவே இருக்காது, பூர்ண மது விலக்கு இருக்கும்னு. அதுவும் அப்படியெல்லாம் சொல்லல. நான் காமிக்கிறேன் வீடியோ. சரி, நீங்க எதை வேணாலும் காட்டுவீங்க. இப்பதான் எல்லாம் ஏஐ தொழில்நுட்பம் எல்லாத்தையும் நீங்க ட்ரோல் பண்ற வேலையே பாக்குறீங்க. எங்க அரசு வந்து மதுவை நாங்க கொண்டு வந்தது எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி காலத்துல கொண்டு வந்தது. வழிமொழி தான் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம்.